வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமியில செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள், சில ஒரு பூஜை முறைகள். அடுத்து பாத்தீங்கன்னா இதனால உங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள், வாழ்க்கையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தீரப்போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பௌர்ணமி. ஏன் சித்திரை மாதத்துல வருகின்ற பௌர்ணமி மாத்திரம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வருடம் சித்திரா பௌர்ணமி 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று அந்த பௌர்ணமி திதியாகப்பட்டது வருது. இந்த சித்திரை மாதத்துல பாத்தீங்கன்னா, அதுவும் சித்திரை நட்சத்திரத்துல அந்த சித்ரா பௌர்ணமின்றது சித்திரை நட்சத்திரத்துல வருது. இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உச்சமாக இருக்கிறார். காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்திலேயே சூரியன் இந்த மாதத்தில், சித்திரை மாதத்தில் உச்சமாக இருக்கிறார். அதே காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் வரும்போது முழு நிலவாக ஜொலிக்க போறார். பிரகாசமாக இருக்கும்போது, அந்த பௌர்ணமி நிலவாக இருக்கும் போது காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தில், மீதி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சூரியன் உச்சம் இல்லாத போதுதான் அந்த ஒவ்வொரு பௌர்ணமியும் வரும். இந்த சித்திரை மாதத்துல மாத்திரம் சூரியன் உச்சமாகும் போது இந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமியோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா அந்த கள்ளழகர் மதுரையில அன்னைக்கு ஒரு 2 நாட்கள் முன்னாடி திருக்கல்யாணம் நடந்தாச்சு. மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய, சொக்கநாத பெருமாளுடைய திருக்கல்யாண வைபவம் நடந்தாச்சு. இப்ப என்ன பண்றாரு, அந்த மீனாட்சி தாயாரோட அண்ணனாகப்பட்ட பெருமாள், கள்ளழகர் பெருமாளாகப்பட்டவர், அதாவது தன்னுடைய தங்கைக்கு திருமணம் நடந்து விட்டதே, நம்ம இன்னும் சீர் செய்யாம இருக்கிறோமே, நம்ம போய் இன்னும் நம்மளுடைய தங்கைய பார்க்கலையே அப்படின்னு நினைச்சு தன்னுடைய உறவை தேடி கள்ளழகர் மேல இருந்து இறங்கி ஆற்றின் வழியாக சொக்கநாத பெருமாளையும் மீனாட்சி தாயாரையும் தரிசிக்க வருகிறார். என்ன என்ன தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த உறவுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த உடன் பிறந்த உறவுன்றது மிக பெரிய விஷயம். உடன் பிறந்தவர்கள் மாதிரி அந்த உலகத்துல எந்த ஒரு உறவும் இருக்காதுங்க. அதை உணர்த்தும் வகையில் தான் இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு வைபவம் நடைபெறுகிறது அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. ஏன் பௌர்ணமி அன்னைக்கு அவர் இறங்கி வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சந்திரனுடைய பலம் அவருக்கு அதிகமா இருக்கணும். சந்திரன்றவர் மனோகாரகன். என்னைக்குமே ஏன்னா கள்ளழகர் அவருடைய மீனாட்சி தாயாருடைய திருமணத்திற்கு சம்மதம் இல்லாம தான் இருந்தார். அந்த மனமாகப்பட்டது ஒரு குழப்பமான நிலையிலேயே இருந்தது. அந்த பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய மனமாகப்பட்டது ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு பிரகாசமான ஒரு நிலைக்கு ஒரு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தன்னுடைய தங்கையை தரிசிக்க வருகிறார் அந்த கள்ளழகர். கள்ளழகர் இறங்குறார். அந்த சித்திரை மாதத்துல இறங்கும் போது, ஆற்றுல இறங்கும் போது எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த பெருமாளையும் எந்த பெருமானை பாக்குறதுக்கு, சிவபெருமானை பாக்குறதுக்கு அந்த பெருமாளே கீழே இறங்கி வர்றார். இந்த மாதிரியான ஒரு பூலோகத்துல நம்மளுக்கு வைபவம், அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும் போது நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியம் செய்த ஒரு பிறவிகள் தான் நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா மதுரையில இல்லாதவர்கள், மதுரையில இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த சித்ரா பௌர்ணமி, மீனாட்சி திருக்கல்யாணம்ன்றதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மதுரையில இல்லாதவர்கள் அதை அந்த டிவி மூலமாகவோ, இல்ல இப்போ எல்லா வசதியும் வந்தாச்சு, வெளியில எங்க இருந்துனாலும் நம்ம பாத்துக்கலாம். அந்த கள்ளழகர் அப்படி ஒரு வேகத்தோட வரார். தன்னுடைய தங்கையை சந்திக்கணுமே, அடுத்து அவருக்கு சீர்கள் அதிகமாக செய்யணுமே, நம்மளுடைய தங்கையை அப்படியே வெறும் கையை, வீசின கையா அனுப்ப முடியுமா? அதெல்லாம் முடியாது, என்னுடைய தங்கைக்கு நான் செய்வேன் அப்படின்ற ஒரு
வேகத்துல உத்வேகத்தோட வராரு. அதே சமயத்துல ஒரு சின்ன கோபம் இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே சரி, வீட்டுல இருந்து தங்க ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டான்னா அதோடைய ஒரு அந்த பாசம் மூலமாக வருகின்ற அந்த கோபமும் இருக்கும் இல்லையா? அந்த கோபத்தை தணிப்பதற்காக தான் அந்த ஆற்றுல இறங்குறார். வைகை ஆற்றுல இறங்கும் போது எல்லோரும் அவர் மீது அப்படியே அந்த வைகை ஆற்றுல தன்னை இறங்கவுமே அவர் அப்படியே மனம் குளிர்விக்கப்படுகிறது. எந்த அளவிற்கு ஒரு கோபத்தோட வராரோ, அதே சமயத்துல ஒரு ஆவேசத்தோட வராரோ, அந்த இடத்துல அவருடைய அந்த வைகை ஆற்றுல இறங்கவுமே, மதுரையில காலடி எடுத்து வைக்கவுமே அந்த மீனாட்சி தாயாரோட அந்த பாசமாகப்பட்டது அவருக்கு கட்டுக்குள்ள வந்து தன்னுடைய தங்கையை மிக பெரிய அளவுல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்படி துள்ளிக்கிட்டு ஆடிக்கிட்டு வருகின்ற அந்த ஒரு வைபவத்தை காண கண்கூடி வேண்டுங்க. இந்த சமயத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுடைய மனமாகப்பட்டது ஒரு நிலையா இருக்கும். அந்த எந்த விதமான ஒரு எதிர்மறை ஆற்றலும் இல்லாம நேர்மறையோட இருக்கும். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்துல. அதுவும் இந்த 2024 பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கும் மீனராசி அன்பர்களுக்கும் இந்த பரிகார விஷயங்களை நீங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சில பேர் நான் இந்த பதிவுல சொல்லக்கூடிய சில பரிகாரங்களை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கும் மீனராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்வில் இனிமேல் ஏற்றம் தாங்க. எந்த விதமான ஒரு குழப்பமுமே இருக்காது. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முடிவு எல்லாமே ஒரு நல்லதை நோக்கி, வெற்றியை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும். ஏன் மேடம் எங்களுக்கு மாத்திரம் கன்னிராசி அன்பர்களுக்கு சொல்றீங்க, மீனராசி அன்பர்களுக்கும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சார நிலவரப்படி கன்னி, அதாவது உங்க கன்னி ராசியில சந்திரன் இருக்கிறார். அந்த ராசியின் மீதே கேது பகவான் பயணிக்கிறார். அடுத்து மீனம், உங்களுடைய ராசியின் மீது ராகு பகவான் பயணிக்கிறார். எல்லார் ஜாதகத்திலயும் யார் ஒருவர் ஜாதகத்துல சந்திரன் கேது, சந்திரன் ராகு, இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து இருக்கும் போது அவர்களுடைய மனமாகப்பட்டது மிகுந்த குழப்ப நிலையை அடையும். ஒரு தெளிவு இருக்காது. தன்னுடைய முடிவுல எப்போதுமே ஏமாற்றம் வந்துருமோ, இல்ல தேவையில்லாத நம்ம பண்ணிட்டோமா, நம்ம இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்தது நம்ம மூலமா தானா, ஏன் நம்ம இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு வேற விடிவு காலமே வராதா, இப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை மனதை போட்டு குழப்பி கொண்டே இருப்பார்கள் இந்த சந்திரன் கேதும் சந்திரன் ராகும் இருக்கக்கூடிய அன்பர்கள். இவர்கள் தான் இன்றைய இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு, சிவபெருமான் கோயிலுக்கு சென்று உங்களுடைய முடிந்த வரைக்கும் நீங்க இந்த காலகட்டத்துல என்ன செய்றீங்கன்னா, உங்களால முடிஞ்ச பேருக்கு, ஒருத்தருக்கோ இல்ல 3 பேருக்கோ இல்ல 5 பேருக்கோ இல்ல 7 பேருக்கோ ஒத்தைப்படை எண்ணில அன்னதானம் கொடுங்க. அன்னதானம் பெரிய அன்னதானம்லாம் வேண்டாங்க. ஒரு தயிர் சாதமோ இல்ல ஒரு சாம்பார் சாதமோ, எல்லாம் முடியாதவங்களுக்கு நம்ம செஞ்சாலே மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு அன்றைய பொழுதே நம்மளுக்கு அந்த ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய, அதாவது அன்னதானத்தை, அந்த சந்திரன் வலுவா இருக்கும் போது, அந்த சித்ரா பௌர்ணமி நேரத்துலதான் சந்திரனுடைய பலம் முழு பலமா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க அந்த அன்னதானத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கின கடன்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு வந்துடும். சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்கு நிறைய கடன்கள் அதிகமாக இருக்கும். கடனில இருந்து வெளிவர முடியாத சூழ்நிலை, அடக்கி திரும்ப கடனை வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. எதனால நம்ம இப்படி இந்த மாதிரி கடனை வாங்குறோம், நமக்கு இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு இன்றைய அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அன்னதானம் கொடுங்க. அன்னதானம் கொடுக்க முடியாட்டி நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுல விளக்கேத்தி, அதாவது மாலை பொழுது, பௌர்ணமி நல்லா தெரியணும், மாலை பொழுது நீங்க வீட்டுல விளக்கேத்தி அந்த விளக்குக்கு உங்களால நான் இந்த சொல்ற பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம். இதை நீங்க செஞ்சாலே எல்லாம் செய்யறதுக்கு ஒரு மானசீகமான ஒரு வெளிப்பாடு இருக்கணும். அந்த மானசீகமான ஒரு பிரார்த்தனை தான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க அன்னதானம் பண்ண முடியல, என்னால கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க விளக்கு ஏத்தி வச்சு பௌர்ணமி வந்ததுக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு ஒரு வெத்தலை பாக்கு நெய்வேத்தியம் வச்சு பால் நெய்வேத்தியம் வைங்க.
பால்ல சக்கரை போட்டு நைவேத்தியம் வச்சு நீங்க படைச்சீங்கன்னாலே போதும். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமியில சித்திரை நட்சத்திரத்துல வருது பாத்தீங்களா, செவ்வாய். அந்த சித்திரை நட்சத்திரம்ன்றது செவ்வாய், கலத்திரக்காரகன், பெண்களுக்கு கலத்திரக்காரகன். இந்த நேரத்துல பெண்கள், அதாவது திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய பெண்கள், அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி அதாவது மனக்கசப்பின் மூலமாக பிரிந்த தம்பதியர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வயிற்றுல குழந்தை இருக்கிறவங்க, அதாவது புதிதா திருமணம் ஆயிருக்கு தம்பதியர்கள், அடுத்து வயிற்றுல குழந்தை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மானசீகமாக உங்களுடைய வழிபாட வச்சீங்கன்னா உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா திருமண தடைகள் அகலும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவீங்க. எந்த அளவுக்கு ஒரு மன போராட்டத்தின் மூலமாக நீங்க பிரிஞ்சீங்களோ, இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் ஒரு வழிபாடாக தான் இருக்கும். மனக்குழப்பம் எல்லாமே தீர்ந்துரும். இது வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்தது, என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல, எனக்கு காசு இருக்கு, வருமானம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆனா ஒரு நிம்மதியான தூக்கம் இல்ல, நிம்மதியான குடும்பம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க இந்த வழிபாட பண்ணினாலே போறோம். உங்களுடைய பிரிந்த உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி கள்ளழகர் வைகை ஆற்றில தன்னுடைய தங்கையை தேடி வந்தாங்களோ, அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆகப்பட்டது ஒரு மிக சிறப்பாக இருக்கும். இல்ல மேடம், எங்களுக்கு உடன்பிறப்புகள் இல்ல, நாங்க உடன்பிறப்புகளே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கிறோம், எங்களுக்குன்னு இந்த மாதிரியா ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒண்ணுமே வருத்தமே படாதீங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நல்ல உடன் பிறந்தவர்களோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நீங்க ஒரு வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ள எல்லோருமே ஒன்று சேர்ந்து, அடுத்த சித்ரா பௌர்ணமியில நீங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து நிலா சோறு சாப்பிடுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிகழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அக்னி தலம். அந்த அக்னி தலத்துல ஒரு மிக சிறப்பான தலம். அந்த தலத்துல நீங்க கிரிவலம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே 100% நிறைவேறும். யார் யாருக்கெல்லாம் முடியுதோ அன்னைக்கு நேரத்துல திருவண்ணாமலையில போய் நான் கிரிவலம் செய்யலாம். மிகப்பெரிய வழக்குகள் எல்லாம் இருக்கிறீங்க, கடன் பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட ஒரு சொந்த வீடு வாங்க முடியல அப்படின்னு நினைச்சு இருக்கிறீங்க, இவங்க எல்லாம் இந்த கிரிவலம் போய் நீங்க செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பா நிறைவேறும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த மீனாட்சி தாயாரோட சேர்ந்த சொக்கநாத பெருமாள், கள்ளழகருடைய ஆசிகள் எல்லாருக்குமே கிடைக்க பெற்று வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் அனுபவங்களையும் பெற்று மிக சந்தோஷமாக வாழ நம்ம அந்த தெய்வத்தை மானசீகமாக நம்ம பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.